வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நலன். இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஒரு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ இன்னைக்கு 2025ல ரிலீஸ் ஆயிருக்க மாமன் திரைப்படம் திரையரங்கில் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கமர்ஷியல் டிராமா மூவி தான். ஸோ இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சூரிய, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண், ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஸ்டோரியோட பேஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு என்னென்ன உறவுகள் இந்த உலகத்துல இருக்குன்றத ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு 3 உறவை இந்த படத்துல ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. முக்கியமா அம்மா அப்பா உறவு இல்லை, ஏன்னா அது நேச்சுரலாவே ஸ்ட்ராங்கான உறவு தான். மாமன், அண்ணன், தம்பி, கணவன். கதையோட பேஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்காவுக்கு 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை மேல தாய்மாமா பாசத்தை எப்படி காட்டுறாரு. இதுக்கடையில சூரிக்கு கல்யாணம் ஆகுது. இந்த கல்யாண வாழ்க்கை இந்த தாய்மாமா உறவால ஏற்படுற பிரச்சனை என்னென்ன, இதெல்லாம் சூரி சமாளிச்சாரா இல்லை. இதுக்கிடையில ஹீரோவோட அக்கா யாராலும் பண்ணக்கூடாத, யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. இதனால நடக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இந்த பிரச்சனையெல்லாம் சூரி சமாளிச்சு வந்தாரா அப்படின்றதான் படத்தோட கதையே. இந்த படத்துல ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட யதார்த்தமான நடிப்பை அருமையா காட்டியிருக்காங்க. நம்ம வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன சண்டையெல்லாம் எப்படி ஆரம்பிக்கும், எப்படிலாம் போய் முடியும், எங்கெல்லாம் இது எந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்கும், ஒரு சின்ன பிரச்சனையாத்தான் இருக்கும், அது எவ்வளவு பெருசா ஆகும் அப்படின்றதெல்லாம் இந்த படத்தை பார்த்தாலே சரி நம்ம என்னடா நமக்கு நடக்கிற மாதிரியே இருக்கேடா, நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்கேடா அப்படின்ற ஒரு தூண்டுதல் தான் ஏற்படுத்தும். இந்த படத்தை பாக்குற ஒவ்வொரு சீனும் அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ் முன்னாடி 2017ல புரூஸ்லின்ற படத்தை இயக்கியிருந்தாரு. ஹீரோட அக்கா ரோல் பண்ணி இந்த சொசிகா அவங்களோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமா இருந்தது. லப்பர் பந்துல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா இவங்க செலக்ட் பண்ற ரோல் எல்லாமே தேடி தேடி இந்த மாதிரி கேரக்டரா நடிப்பாங்க போல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பு திறமை அதுல இருந்தது. அடுத்து ஐஸ்வர்யா லட்சுமி முன்னாடி கட்டாகுஸ்தின்ற படம் பண்ணியிருந்தாங்க. அதுல எப்படி அவங்க ரோலை எவ்வளவு அருமையா செஞ்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துல அந்த படத்துக்கு போட்டி அந்த படத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப அருமையா பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரியாக்ஷனும், ஒவ்வொரு சென்டிமெண்டோ, சென்சிட்டிவான சீனோ எல்லாத்தையும் அழகா கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா எனக்கு பர்சனலா பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட நடிப்பு இந்த படத்துல. அடுத்ததா சொல்லணும்னா நம்ம ராஜ்கிரண் சார். இந்த பக்கம் அக்கா தம்பி, இந்த பக்கம் கணவன் மனைவி, இவங்க 2 பேத்துக்கும் இடையில இந்த ரோலை ராஜ்கிரண் ரோல் 2 உறவையும் ரொம்ப வலுப்படுத்ததான் இந்த கேரக்டர் வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இவங்களோட போர்ஷன் வரும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப அழுகையா இருக்கும். அந்த ஒவ்வொரு காட்டும் ராஜ்கிரண் சார் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவரோட நடிப்பு நமக்கு அப்ப இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவு அருமையா பண்ணியிருந்தாரு. ஒரு சில இடத்துல சென்டிமெண்ட் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா ஓவர் டோஸ் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. மத்த இடத்துல நம்மள அறியாமே நம்ம கண்ணுல கண்ணீர் வர மாதிரி பண்ணி டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ். அடுத்து முக்கியமான ஒருத்தரை பத்தி சொல்லணும். இந்த படத்துல சைல்டு கேரக்டர் பண்ணியிருந்த அந்த பையன் தான் அவ்வளவு அருமையா பண்ணியிருந்தாப்புல. பையனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. நம்ம வீட்டுல எப்படியோ எனக்கு அக்கா பையன், தங்கச்சி பையன், மாமா பையன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குமோ அதே மாதிரி இந்த கேரக்டரும் அந்த குட்டி பையன் பண்ணியிருக்கான். அவ்வளவு அருமையா பண்ணியிருக்கான். ஏன்னா பார்க்கும்போது சரி நம்ம அக்கா பையன், நம்ம தங்கச்சி பையன்ற ஒரு கீழே தான் அந்த பையன் கொடுத்துட்டு போயிருக்கான்னு தான் சொல்லணும். ஃபைட் சீன் இந்த படத்துக்கு தேவையில்லாத. ஏன்னா இது படத்துல ஃபைட் சீன் வேணும்ன்றதுனால திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஓவர் பில்டப், ஏன்னா முன்னாடி இருக்க படங்கள்ல பார்த்த ஒரு பில்டப் கொடுத்து ஒரு ஃபைட் சீன் வர்றதுன்றது படத்துல ஒரு ஹீரோயிசமா பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹீரோயிசமா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து தெரியுது. ஏன்னா ஃபைட் சீனு இதுக்கு தேவையில்லை அந்த இடத்துல, ஆனா திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் நான் சொல்லுவேன். மற்றபடி சென்டிமெண்டே இந்த படத்துக்கு மெயின் பில்லரா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சீனும் நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு நிகழ்வாகவே இந்த படத்துல பாக்குறோம். படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ்ல எல்லாரும் கண்ணில என்னை ஏறியாமே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாமே போய் ஓரளவு படத்தை சரி ஓகே இப்படி இருந்தா இப்படி இருக்கும் அப்படின்றத கொண்டு போய் அழகா பண்ணி கதையை முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஓவராலா என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா இந்த படம் சூரி சாருக்கு அடுத்த ஒரு மைல் கல்லாதான் இருக்கும். நீ அடுத்தடுத்து வெற்றி படங்கள் அவர் கொண்டு வரணும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் ஃபேமிலி ஆடியன்ஸா 4/5. மக்கள் எல்லாம் போய் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்தடுத்த படங்கள்ல சந்திப்போம். தொடர்ந்து என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு தேவை. நன்றி, வணக்கம்.